பல்லுரை எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. குறள் எண் 467. முன்பற்களில் பல்லுரைக்கு கிரவுன்ஸ் மாற்றாக நவீன வேர் மீட்டளித்தல்களை கொரோனோ-ரேடிகுலர் ரெஸ்டோரேஷன்ஸ் வெற்றிகரமாக எங்களால் பயன்படுத்த முடிந்துள்ளது. கூற வேண்டுமென்றால் எங்கள் இலாக்காவில் முன்பற்களுக்கு பல்லுரையை 5-6 ஆண்டுகளாகவே அளிக்கவே கிடையாது. ஆனால் குறிப்பாக வேர்க்குழல் சிகிச்சை பெற்ற பின்பற்களுக்கு போஸ்டீரியர் டீத் வலுவூட்ட பல்லுரைக்கு மாற்று சிகிச்சை முறை ஒன்று சரியாக வரவில்லை. பல்லுரை ஆயத்தப்படுத்தலில் உள்ள பெரிய குறை இது ஒரு மீளா irreversible செயல்முறையாக இருப்பதுதான். பல்லுரைக்காக பற்களை குறைத்து கரைத்து விட்ட பின் மீண்டும் அந்த பற்களை பழைய மூல வடிவத்திற்கு ஒரிஜினல் ஃபார்ம் வர வைப்பது இயலாது. மேலும் பல்லுரை உத்தியை தவிர வேறு எந்த ஒரு வகையிலும் இந்த கரைந்த பற்களை மீட்டமைக்கவும் முடியாது. இந்த ஒரு பின்னணியில்தான் பல்லுரைக்கு மாற்று உத்தியை பின்பற்களுக்கு அளிக்க நான் யோசித்த விளைவு இந்த பதிவு. வாளு போய் கத்தி வந்த கதை மாதிரி ஒரு காலத்தில் நிக்கல் கோபால்ட் உலோகக் கலவை பல்லுரை இன்று சிர்கோனியா பல்லுரையாக மாறி வந்து பற்களை இன்னும் அதிகமாக தேய்க்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. பல் பாதுகாப்பு மற்றும் குறைந்தளவு ஊடுருவ பல்லியல் கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அண்ட் மினிமல் இன்வேசிவ் டென்டிஸ்ட்ரி என்று சொல்லிவிட்டு நலமான பல் கட்டமைப்பை குறைப்பது எவ்வளவு அபத்தமான ஒன்று. பாதி அரை பல்லுரை ஆன்லே இந்த குறையை நிவர்த்தி செய்யும் மாற்று தீர்வாக நான் பார்க்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக ஆன்லே மீட்டெடுத்தலை வழங்கியதில் இதுவரை பெரிய சிக்கலை நான் சந்திக்கவில்லை. இப்போது முறைப்படியான ஆய்வும் இது சம்பந்தமாக எங்கள் இலாக்காவில் தற்போது நடந்து கொண்டு வருகிறது. எனக்கு கிடைத்த அனுபவத்தில் ஆன்லே மீட்டடித்தலை கடவாய்ப்பற்களுக்கு குறிப்பாக 2 பகுதிகளுக்குள் 2 சர்ஃபேசஸ் மட்டுமே சேதமடைந்த பாதிப்புள்ளாகிய வேர்க்குழல் சிகிச்சை நிறைவு பெற்ற பற்களுக்கு பல்லுரைக்கு மாற்றாக பரிந்துரைக்கிறேன். நன்றி. பேராசிரியர் மருத்துவர் ஆனந்த் ஷெரூர்.